வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், யாருக்கு என்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரும், இது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக சில முக்கிய தகவல்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை சில முக்கியமான தகவல்கள் தினசரி வந்து கொண்டு தான் இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ்கள் அனைத்தும் ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்டன அப்படின்றதுக்கு உண்டான சில முக்கியமான ஆதாரங்களை நம்ம தேர்வர்கள் வச்சுருக்காங்க. தேர்வர்கள் ஒரு பக்கம் போராட்டம் அப்படின்ற ஒரு நிலையை எட்டிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அடுத்து என்ன தான் நடக்க போகுது, டிஎன்பிஎஸ்சி மேலே மக்கள் நம்பிக்கை வச்சுருப்பாங்களா இல்லையான்றது தெரியல. ஸோ போராட்டம் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காதா தகவல்கள் அடுத்தடுத்து நமக்கு வெளியாகி கொண்டே இருக்குங்க. ஸோ இந்த குரூப் 4 என்ன கட் ஆஃபாக இருக்கும், கட் ஆஃப் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 கட் ஆஃப் சாதகமாக மாறும், யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 மதிப்பெண்கள் கிடைக்கும், இந்த மாதிரி சில முக்கியமான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய வேக்கன்சிஸ் மட்டும் கட்டாமல், ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க. எம்பிசி, பிசி, முஸ்லீம், எஸ்சிஎஸ்டியோடைய கட் ஆஃப் டீட்டெயிலை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக யாருக்கு எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முழுமையான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ பிஎஸ்டிஎம் ஸ்டெனோடைபிஸ்ட் வச்சுருப்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக அப்படின்னு பார்த்தா 135 மார்க் இருந்தாலே போதும். ஓகேங்களா? விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி, ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த மாதிரி கேட்டகரியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் இந்த மதிப்பெண்களை கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறுதேர்வு வைக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. மறுதேர்வுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க. ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே கொஷின் பேட்டர்ன் இல்லைன்னா போனஸ் மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்த பின்னாடி தான் நமக்கு எல்லாமே கிளியராக தெரியும். அதிகபட்சமாக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான மதிப்பெண்கள் தான். ஸோ மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தமிழ்லேயே ஹையஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 75 to 80 மதிப்பெண்கள் தான் ஹையஸ்ட்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு டாப் ரேங்கரே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு 75 to 80 தான் எடுத்திருக்க வாய்ப்பே இருக்க தவிர அதிகமான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக 130 இருந்தாலே போதும். அதை விட கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப 120 இருந்தாலே போதும். இந்த ப்ரிடிக்ஷன் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட ப்ரிடிக்ஷனுங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இது சில சேஞ்சஸ் வரும். ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கட் ஆஃப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் 150 விஏஓ கேட்டகரிக்கெல்லாம். ஸோ வெறும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145ங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 145, டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 140, ஸ்டெனோடைபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 135ங்க. அடுத்து பிசி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் இருந்தால் 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓ கேட்டகரி வரப்போ 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைப்பிஸ்ட் 135, ஸ்டெனோடைபிஸ்ட் 133ங்க. அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு மற்றும் விஏஓக்கு 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோடைபிஸ்ட் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு வரப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓக்கு 135ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் வெறும் ஜூனியர் அசிஸ்டண்டாக இருந்தால் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைப்பிஸ்ட் 124, ஸ்டெனோடைபிஸ்ட் 127ங்க. அடுத்து எஸ்சிஏக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓக்கு 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் நார்மலுக்கு வந்து 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, ஸ்டெனோடைபிஸ்ட் 120ங்க. அடுத்து எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 118, ஸ்டெனோடைபிஸ்ட் 118ங்க. ஸோ அப்படி எஸ்டி கேட்டகரிக்கு வரப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் பட்சத்தை விஏஓக்கு 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைப்பிஸ்ட் 116, ஸ்டெனோடைபிஸ்ட் 115ங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் எல்லாத்துலேயுமே 5 மதிப்பெண்கள் குறையும் தான், அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அதனால் பிஎஸ்டிஎம் இருப்பவர்களுக்கு உடனடியாக
வாய்ப்பு அதிகமாக அள்ளி கொடுக்குறாங்க இந்த டைம். ஸோ அதனால் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாம் தனி கேட்டகரி பிடபிள்யூடி மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லிருந்து 3 மதிப்பெண்கள் கண்டிப்பாக நிச்சயமாக குறையும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இது அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் கிடையாதுங்க. ஸோ அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் இன்னும் ஒரு சில தினங்களில் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியான உடனே நமக்கு கிடைச்சிடுங்க. ஸோ இப்போ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ஒரு ரிசல்ட்டுக்கு முன்னாடி வெளியாகிற கருத்து கணிப்புக்கு உண்டான கல்வி ஒழுங்காக கணிக்கப்பட்ட குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ மாணவர்களுடைய கொஷின்ஸ் எளிமை கடினத்தை பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய கட் ஆஃப் நம்ம வெளியிடுவோம். நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே புதிய தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், யாருக்கு என்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரும், இது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக சில முக்கிய தகவல்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை சில முக்கியமான தகவல்கள் தினசரி வந்து கொண்டு தான் இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ்கள் அனைத்தும் ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்டன அப்படின்றதுக்கு உண்டான சில முக்கியமான ஆதாரங்களை நம்ம தேர்வர்கள் வச்சுருக்காங்க. தேர்வர்கள் ஒரு பக்கம் போராட்டம் அப்படின்ற ஒரு நிலையை எட்டிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அடுத்து என்ன தான் நடக்க போகுது, டிஎன்பிஎஸ்சி மேலே மக்கள் நம்பிக்கை வச்சுருப்பாங்களா இல்லையான்றது தெரியல. ஸோ போராட்டம் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காதா தகவல்கள் அடுத்தடுத்து நமக்கு வெளியாகி கொண்டே இருக்குங்க. ஸோ இந்த குரூப் 4ல் என்ன கட் ஆஃபாக இருக்கும், கட் ஆஃப் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 கட் ஆஃப் சாதகமாக மாறும், யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4ல் மதிப்பெண்கள் கிடைக்கும், இந்த மாதிரி சில முக்கியமான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய வேக்கன்சிஸ் மட்டும் கட்டாமல் ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க. எம்பிசி, பிசி, முஸ்லீம், எஸ்சிஎஸ்டியுடைய கட் ஆஃப் டீட்டெயிலை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக யாருக்கு எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முழுமையான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ பிஎஸ்டிஎம் ஸ்டெனோடைபிஸ்ட் வச்சுருப்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக அப்படின்னு பார்த்தா 135 மார்க் இருந்தாலே போதும். ஓகேங்களா? விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி, ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி கேட்டகரியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் இந்த மதிப்பெண்களை கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குரூப் 4 உடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறுதேர்வு வைக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. மறுதேர்வுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே கொஷின் பேட்டர்ன் இல்லைன்னா போனஸ் மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்த பின்னாடி தான் நமக்கு எல்லாமே கிளியராக தெரியும். அதிகபட்சமாக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான மதிப்பெண்கள் தான். ஸோ மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தமிழ்லேயே ஹையஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 75 to 80 மதிப்பெண்கள் தான் ஹையஸ்ட்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு டாப் ரேங்கரே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு 75 to 80 தான் எடுத்திருக்க வாய்ப்பே இருக்க தவிர அதிகமான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக 130 இருந்தாலே போதும். அதை விட கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப 120 இருந்தாலே போதும். இந்த ப்ரிடிக்ஷன் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட ப்ரிடிக்ஷனுங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இது சில சேஞ்சஸ் வரும். ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கட் ஆஃப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஸோ ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் 150 விஏஓ கேட்டகரிக்கலாம். ஸோ வெறும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145ங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 145, டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 140, ஸ்டெனோடைபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 135ங்க. அடுத்து பிசி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் இருந்தால் 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓ கேட்டகரி வரப்போ 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைப்பிஸ்ட் 135, ஸ்டெனோடைபிஸ்ட் 133ங்க. அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு மற்றும் விஏஓக்கு 140,
ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்ட் டிகிரி 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு வரப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓக்கு 135ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் வெறும் ஜூனியர் அசிஸ்டண்டாக இருந்தால் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைப்பிஸ்ட் 124, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 127ங்க. அடுத்து எஸ்சிஏக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓக்கு 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் நார்மலுக்கு வந்து 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 120ங்க. அடுத்து எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்ட் டிகிரி 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 118, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 118ங்க. ஸோ அப்படி எஸ்டி கேட்டகரிக்கு வரப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் விஏஓக்கு 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்ட் டிகிரி 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைப்பிஸ்ட் 116, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 115ங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் எல்லாத்துலேயுமே 5 மதிப்பெண்கள் குறையும் தான், அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அதனால் பிஎஸ்டிஎம் இருப்பவர்களுக்கு உடனடியாக வாய்ப்பு அதிகமாக அள்ளி கொடுக்குறாங்க இந்த டைம். ஸோ அதனால் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாம் தனி கேட்டகரி பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லிருந்து 3 மதிப்பெண்கள் கண்டிப்பாக நிச்சயமாக குறையும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இது அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் கிடையாதுங்க. ஸோ அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் இன்னும் ஒரு சில தினங்களில் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியான உடனே நமக்கு கிடைச்சிடுங்க. ஸோ இப்போ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ஒரு ரிசல்ட்டுக்கு முன்னாடி வெளியாகிற கருத்து கணிப்புக்கு உண்டான கல்வி ஒழுங்காக கணிக்கப்பட்ட குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ மாணவர்களுடைய கொஷின்ஸ் எளிமை கடினத்தை பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய கட் ஆஃப் நம்ம வெளியிடுவோம். நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே புதிய தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.